வணக்கம். இது ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். பொது வேட்பாளர் விவகாரம் தமிழ் மக்களின் தேசிய அபிலாசைகளை வெளிப்படுத்தும் களம் என்கிறார் ஸ்ரீதரன். இலங்கையில் அதிகரிக்கும் இறப்பு வீதம், சனத்தொகை வளர்ச்சியில் பாதகம் என எச்சரிக்கை. வேலைவாய்ப்பை வழங்குமாறு கோரி பட்டதாரிகள் யாழில் போராட்டம், ஆளுநர் ஊடாக ஜனாதிபதிக்கும் மனு. ஆபாச காணொளி சர்ச்சையில் சிக்கிய இந்திய முன்னாள் பிரதமர் குடும்பம், மோடியின் மௌனம் குறித்து காங்கிரஸ் கேள்வி. ரஃபா நகர் மீதான இஸ்ரேலின் படை நடவடிக்கையை அமெரிக்கா தடுக்க வேண்டும், பாலஸ்தீன ஜனாதிபதி கோரிக்கை. இனி விரிவான செய்திகள். இலங்கையில் உள்ள தமிழ் மக்கள் தமது தேசிய மற்றும் அரசியல் அபிலாசைகளை வெளிப்படுத்தும் ஒரு களமாகவே நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் பொது வேட்பாளர் நிறுத்தப்பட வேண்டும் என யோசனை முன்வைக்கப்பட்டுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்தார். இலங்கையில் 18 லட்சத்துக்கும் அதிகமான தமிழ் மக்களின் வாக்குகள் உள்ளதாக கூறிய அவர், இந்த வாக்குகள் மூலம் சர்வதேசத்துக்கு சிறந்த செய்தியை வழங்க முடியும் என கூறியுள்ளார். கிளிநொச்சி நாதன் குடியிருப்பு விளையாட்டு மைதானத்தில் பொது அமைப்புகளின் பிரதிநிதிகளை சந்தித்த பின்னர் அவர் இதனை கூறியுள்ளார். ஜனாதிபதி தேர்தலில் ஒரு பொது வேட்பாளரை நிறுத்துவது தொடர்பான எண்ணங்கள், கருத்துக்கள் பரவலாக முன்னெடுக்கப்படுகின்றன. குறிப்பாக அவ்வாறு ஒரு பொது வேட்பாளர் நிறுத்தப்பட்டால் அந்த பொது வேட்பாளர் எடுக்கப்படுற வாக்குகள் சில வேளைகளில் ஆக குறைந்ததாக இருக்குமானால் அது ஒரு தோல்வியாக வராதா என்ற எண்ணங்களும் தமிழ் மக்களிடம் உண்டு. அதனை விட எல்லா தமிழர்களும் வாக்களிப்பார்களா, ஒரு ஜனாதிபதியாக வர முடியுமா தமிழர், இவ்வாறான பல்வேறுபட்ட கருத்துக்கள் உண்டு. இலங்கையினுடைய சட்டப்படி ஒரு தமிழர் ஜனாதிபதியாக வரக்கூடிய வாய்ப்புகள் 100க்கு 99 வீதம் அல்ல, 99% வீதம் வரைக்கும் கூட அது இல்லை என்பது எங்களுக்கு தெரியும். ஆனால் தமிழர்கள் தங்களுடைய தேசிய அபிலாசைகளை, அரசியல் அபிலாசைகளை வெளிப்படுத்துவதற்கு ஒரு களமாக இந்த ஜனாதிபதி தேர்தலை ஏன் பயன்படுத்தக்கூடாது என்கிற எண்ணம் பரவலாக எல்லோரிடம் இருக்கின்றது. அந்த வகையில் தான் நான் கட்சி ரீதியாக இல்லை, என்னுடைய தனிப்பட்ட கருத்தாக நான் முன்வைப்பது, நாங்கள் ஒரு பொது வேட்பாளரை நிறுத்தி எங்களுக்கான தேசிய அபிலாசைகளை, இணைந்த வடகிழக்கில் தமிழ் மக்களுக்கான நிரந்தரமான கௌரவமான நீடித்து நிலைக்கக்கூடிய ஒரு அரசியல் தீர்வை சிங்கள மக்களுக்கும் சர்வதேச சமூகத்துக்கும் சொல்லுது. எங்களுக்கு நடைபெற்ற இன அழிப்புக்கு ஒரு நீதி விசாரணை வேண்டும் என்பதை சர்வதேச சமூகத்துக்கு முன்வைத்தார். இந்த அடிப்படை கொள்கைகளை வெளிப்படுத்தும் வகையிலே ஒரு பொது வேட்பாளரை நிறுத்தி அந்த பொது வேட்பாளருக்கு கூடாக இந்த செய்தியை உலகத்தை கொண்டு செல்லுதல், அது இலங்கையினுடைய சட்டத்துக்குட்பட்ட வகையில் நாங்கள் அந்த தேர்தலை சந்திக்கின்றதாக இது இருக்கும் என்ற வகையில் தான் இந்த கருத்துக்கள் முன்வைக்கப்படுகின்றன. இலங்கையிலே குறிப்பாக இலங்கை தமிழ் வாக்காளர்கள் 2023ஆம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி 18,88,000 வாக்காளர்கள் இருக்கின்றார்கள். அதேபோல 7,07,000 மலையக வாக்காளர்கள் இருக்கிறார்கள். 15,50,000 முஸ்லீம் வாக்காளர்கள் இருக்கிறார்கள். இவ்வாறு கிட்டத்தட்ட இந்த 40 லட்சம் வரையான தமிழ் பேசும் மக்களுடைய வாக்குகள் இலங்கையிலே உண்டு. 40 லட்சமும் எங்களுக்கு ஒரு பொது வேட்பாளருக்கு அளிப்பார்கள் என்று நான் சொல்ல வரவில்லை. ஆனால் இதிலே இருக்கின்ற வடக்கிலே குறிப்பாக யாழ்ப்பாண மாவட்டத்தில் 5,84,000 வாக்காளர்களும் மற்றும் கிழக்கு மாகாணத்திலே கிட்டத்தட்ட தமிழர்கள் தமிழ் வாக்குகளாக ஒரு 6 லட்சம் வாக்குகளும், வன்னி மாவட்டத்திலே 3 லட்சம் வரையான வாக்குகளும் வடக்கு கிழக்கிலே உண்டு. இதனை விட நாங்கள் ஒரு வேட்பாளரை நிறுத்துகிற பொழுது தமிழ் மாவட்டங்கள், நாங்கள் தமிழர்கள் அதிகமாக வாழுகின்ற கண்டி, மாத்தளை, நுவரெலியா போன்ற மாவட்டங்களை விடுத்தும் கூட ரத்தினபுரி, அவிசாவளை, கம்பகா, கொழும்பு போன்ற இடங்களில் இருக்கிற தமிழர்கள், சிலாபம், புத்தளம் போன்ற இடங்களில் இருக்கிற தமிழர்கள் கடந்த காலங்களில் குமார் பொன்னம்பலம் அவர்கள் ஜனாதிபதி தேர்தல் கேட்ட பொழுதும் அவர்கள் வாக்களித்திருக்கிறார்கள். ஆகவே வாக்காளர்கள் தங்களிடம் இருக்கின்ற தமிழ் வாக்காளர்கள், தமிழ் மக்கள் தங்களுக்கான தேசிய அபிலாசையை, அரசியல் அபிலாசையை வெளிப்படுத்துகின்ற ஒரு களமாக ஏன் இந்த பொது வேட்பாளரை நிறுத்தக்கூடாது என்ற எண்ணம் எல்லோரிடம் இருக்கிறது. இது தொடர்பான என்னுடைய தனிப்பட்ட கருத்தை தான் நான் பதிவு செய்கிறேனே தவிர இது தொடர்பாக இறுதி முடிவு ஒரு பொது வேட்பாளருக்கு செல்வதா, அல்லது யாருக்கு நாங்கள் ஆதரவளிப்பது, அல்லது நாங்கள் இவ்வாறு இந்த ஜனாதிபதி தேர்தலை எதிர்கொள்வது தொடர்பாக எங்களுடைய கட்சியினுடைய மத்திய குழுவும் பொதுக்குழுவும் தான் முடிவெடுக்குமே தவிர நாங்கள் தனிப்பட்ட ரீதியாக முடிவெடுப்பதல்ல. ஆனால் நான் ஒரு கருத்துக்களின் அடிப்படையில், பொதுமக்களிடம் இருக்கிற எண்ணங்களின் அடிப்படையில் இந்த விடயத்தை முன்வைக்க நான் விரும்புகிறேன். திருகோணமலை கந்தலாய் பாரதிபுரம் கிராமத்தைச் சேர்ந்த நிராயுதபாணிகளான 8 தமிழர்களை
படுகொலை செய்த குற்றச்சாட்டில் ஸ்ரீலங்கா காவல்துறையினர் 5 அனுராதபுரம் மேல் நீதிமன்ற நீதிபதி மனோஜ் தல்கொடப்பிட்டிய ஆயுள் தண்டனை விதித்து உத்தரவிட்டுள்ளார். 1998ஆம் ஆண்டு கந்தலாய் பாரதிபுரம் கிராமத்தைச் சேர்ந்த நிராயுத பாணிகளான 8 தமிழர்கள் பாரதிபுரம் காவல் நிலையத்துக்கு அழைத்துச் செல்லப்பட்டு ஆயுதம் தாங்கிய குழுவினால் சுட்டுக் கொல்லப்பட்டிருந்தனர். இந்த சம்பவத்தை பார்த்துக் கொண்டிருந்ததாக குறிப்பிட்டு குற்றவாளிகளாக இனங்காணப்பட்ட குறித்த காவல்துறை அதிகாரிகளுக்கே ஆயுள் தண்டனை வழங்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் திருகோணமலை பட்டித்திடல் பகுதியில் இடம்பெற்ற படுகொலை சம்பவத்தில் கொல்லப்பட்ட உறவுகளுக்கு இதுவரை நீதி கிடைக்கவில்லை என கொல்லப்பட்டவர்களின் உறவினர்கள் தெரிவித்துள்ளனர். திருகோணமலை பட்டித்திடல் கிராமத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 17 பேர் படுகொலை செய்யப்பட்டிருந்தனர். மூதூர் பிரதேச செயலாளர் பிரிவிற்குட்பட்ட பட்டித்திடல் கிராமத்தில் 1987ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 26ஆம் தேதி இறை வழிபாட்டில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த ஒரே குடும்ப உறுப்பினர்கள் 17 பேர் படுகொலை செய்யப்பட்டிருந்தனர். அதில் 3 கைக்குழந்தைகளும் பாடசாலை மாணவ மாணவிகளும் அடங்குகின்றனர். தாக்குதல் நடந்த வீட்டில் இருந்து 2 மட்டுமே உயிர் தப்பியிருந்தார்கள். பட்டித்திடலுக்கு அண்மித்த பகுதியில் கண்ணிவெடி தாக்குதலில் ஸ்ரீலங்கா இராணுவத்தினர் கொல்லப்பட்டிருந்தனர். இதன் பின்னணியிலேயே இந்த படுகொலை சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. கடந்த 26ஆம் தேதியுடன் அவர்கள் படுகொலை செய்யப்பட்டு 37 வருடங்கள் பூர்த்தியாகியுள்ள போதிலும் இதுவரை பாதிக்கப்பட்ட உறவுகளுக்கு எவ்வித நீதியும் நிவாரணங்களும் கிடைக்கப்பெறவில்லை என பாதிக்கப்பட்ட குடும்பங்களின் உறுப்பினர்கள் தெரிவிக்கின்றனர். மட்டக்களப்பு மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவரும் ஸ்ரீலங்கா ராஜாங்க அமைச்சருமான பிள்ளையான் என அழைக்கப்படும் சிவனேசதுரை சந்திரகாந்தன் மாவட்டத்தின் வளங்களை அளித்து வருவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் தெரிவித்துள்ளார். எனவே மக்கள் நடைபெறவுள்ள தேர்தல்களில் சரியான தலைமைகளை தமது வாக்குகள் மூலம் தெரிவு செய்ய வேண்டும் என மட்டக்களப்பு மாவட்டம் பனையறுப்பான் விளையாட்டுக் கழகம் நடாத்திய விளையாட்டுப் போட்டியில் தெரிவித்துள்ளார். சில நகர பிரதேசங்களிலே பார்த்தால் கான்கிரீட் பாதைக்கு மேலாக தார் வீதியை போட்டுக் கொண்டிருக்கிறாங்க. மணல் வீதிக்கு மேலாக கான்கிரீட் போடுறது நான் கேட்டிருக்கேன். மணல் வீதியை தார் வீதியாக மாற்றுறது நான் கேட்டிருக்கேன். கான்கிரீட் வீதிக்கு மேலாக தார் வீதியை போட்டு காப்பாற்றாக்குறது இந்த மட்டக்களப்பு மாவட்டத்தை மட்டும்தான் நான் பார்த்திருக்கேன். வாக்குகளை மையமாக வச்சுக்கொண்டு வாக்கு வங்கியை எடுக்க வேண்டும், வாக்குகள் எடுக்க வேண்டும் என்றதுக்கு மட்டும் எங்களுடைய சில கிராமங்களை புறக்கணித்து சில வேலை திட்டங்கள் கடந்த காலத்தில் நடந்திருக்கு. நான் நல்லாட்சி காலம் இருந்த நல்லாட்சி அரசாங்கம் இருந்த காலப்பகுதியில் எங்களுடைய முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் இந்த வவுனதீவு பிரதேசம் காணாத அளவு அபிவிருத்தியை செய்திருந்தார். ஆனால் துரதிருஷ்டவசமாக எங்களுடைய மட்டக்களப்பு மாவட்டத்திற்கு மக்கள் அமைச்சர்கள் வந்தால் தான் பல வேலைகள் நடக்கும் என்று எண்ணி சில மக்கள் அமைச்சர்களை உருவாக்க வேண்டும் என்று பல கட்சிகளுக்கு வாக்களித்தார்கள். இன்று அந்த வாக்களித்தலின் பின்விளைவுகள் என்று என்னென்று பார்த்தால் இன்று வாகன தொடக்கம் துறநிலான வரை எங்களுடைய மட்டக்களப்பு மாவட்டத்திற்கு அனைத்து பலங்களும் இல்லாமல் போய் கொண்டிருக்கு. இன்று எங்களுடைய நாட்டினுடைய தலைவர் இலங்கையிலே இருக்கிற வளங்களை விற்கிறார்கள். மாவட்டத்தில் இருக்கும் அபிவிருத்தி குழு தலைவர் என்ற பெயரை வைத்துக் கொண்டிருக்கிறார். மாவட்டத்தில் இருக்கிற வளங்களை எவ்வாறு அளிக்கலாம் என்று பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்று காலையிலே கூட கிழக்கு மாகாண ஆளுநருடன் வாகனையை சேர்ந்த மக்களுக்கு ஒரு சில கலந்துரையாடல் நடந்தது. அதிலே பார்த்தால் இலுமினாய்ட் அகழ்வுக்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பு தடை செய்திருந்த ஒரு இலுமினாய்ட் அகழ்வுக்கு 4 வருடங்களாக நாங்கள் அதை மறுக்க சொல்லி கேட்டிருந்தும் கூட அதுக்கு அனுமதி வழங்கியிருக்கிறார்கள். இவ்வாறாக எங்களுடைய பிரதேசத்தில் இருக்கிற வளங்கள் முழுமையாக அளிக்கப்பட்டுக் கொண்டிருக்கு. அந்த வகையிலே இது 4 வருடங்களை கடந்து நான் 4 வருடங்களாக நான் இந்த படையறுப்பான் வேட்டுக்களத்தின் நிகழ்வு வரையை தருகிறேன். 4 வருடம் கடந்து இந்த வருடம் தான் கொஞ்சம் நிம்மதியாக ஒரு சேர்த்து முகமுடன் வரக்கூடியதாக இருக்கேன் என்று சொன்னால் இந்த வருடத்தில் ஒரு தேர்தல் நடக்கிறது. இந்த வருடத்தில் ஒரு தேர்தல் நடக்கிறதே ஒரு ஆட்சி மாற்றத்தின் ஊடாக நாங்கள் இந்த முகம் கொடுக்கும் சில துரதிருஷ்டவசமான சம்பவங்களுக்கு நாங்கள் ஒரு மாற்றத்தை உருவாக்கலாம். அந்த வகையிலே வரும் காலங்களில் எங்களுடைய மக்கள் சரியான சிந்தனை சரியான இலங்கையில் உள்ள அனைத்து பட்டதாரிகளுக்கும் பாரபட்சமின்றி வேலைவாய்ப்பை வழங்க வேண்டும் என வலியுறுத்தி இன்று யாழ்ப்பாணத்தில் போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. வேலையற்ற பட்டதாரிகளினால் முன்னெடுக்கப்பட்ட போராட்டத்தின் இறுதியில் வடக்கு மாகாண ஆளுநர் ஊடாக ஜனாதிபதிக்கு மனு ஒன்றும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் உள்ள அனைத்து பட்டதாரிகளுக்கும் பாரபட்சமின்றி வேலை வாய்ப்பை வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்னிறுத்தி நமக்காய் நாமி எனும் துணைப்பொருளில் யாழ் மாவட்ட செயலகத்திற்கு முன்பாக போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டிருந்தது. குறித்த போராட்டம் வடக்கு மாகாண வேலையில்லா பட்டதாரிகள் சங்கத்தின் ஏற்பாட்டில் முன்னெடுக்கப்பட்டிருந்தது. குறித்த போராட்டத்தில் ஏமாற்றாதே பட்டதாரிகளை ஏமாற்றாதே, வேண்டும் வேலை வேண்டும் உள்ளிட்ட கோஷங்களை எழுப்பியவாறு பல்வேறு கோரிக்கைகள் அடங்கிய பதாகைகளை தாங்கியவாறு போராட்டத்தில் ஈடுபட்டனர்.
போராட்டத்தின் இறுதியில் நீண்ட காலமாக வேலையில்லாமல் தாம் எதிர்நோக்கும் பிரச்சினைகள் மற்றும் பாதிப்புகளை சுட்டிக்காட்டி தமக்கான வேலை வாய்ப்பை வழங்க வேண்டும் என வலியுறுத்தி வடக்கு மாகாண ஆளுநர் ஊடாக ஜனாதிபதிக்கு மனு ஒன்றும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. குறித்த கோரிக்கைகளை வலியுறுத்தி அரசியல்வாதிகளுக்கும் மனுவின் பிரதிகளை அனுப்பி வைக்க உள்ளதாகவும் வேலையற்ற பட்டதாரிகள் தெரிவித்துள்ளனர். அத்துடன் தமது கோரிக்கைகளுக்கு அரசாங்கம் தீர்க்கமான பதிலை வழங்க தவறும் பட்சத்தில் தாம் பாரிய போராட்டங்களை நடத்த நேரிடும் எனவும் போராட்டக்காரர்கள் தெரிவித்துள்ளனர். இந்த அரசாங்கத்துக்கு திட்டமிட முடியாத ஒரு திட்டமிடல் அவங்கள்ட்ட இல்லை. அதன் விளைவாக ஏராளமான பட்டதாரிகள், அதாவது நாடு முழுவதில் ஏராளமான மாகாணங்களில் பட்டதாரிகள் போராட்டங்களை நடத்தி கொண்டு வராங்க. அதே மாதிரி நாங்கள் இங்கே வடமாகாணத்தில் இன்று இந்த போராட்டத்தை ஆரம்பிக்கின்றோம். பட்டதாரிகள் படித்து முடித்து வெளியேறக்கில் அவங்களுக்குரிய வேலை வாய்ப்பை கொடுக்கணும்னு சொல்லி அரசாங்கத்துக்கு ஒழுங்கான திட்டமிடல் இல்லை. காரணம் என்னென்னு சொன்னால் இங்கு படிக்கல தொழில்வாண்மை ரீதியாகத்தான் உயர்கல்வியில் படிப்பிக்கிறாங்க. அந்த இடத்துல மருத்துவ பீடம், ஆசிரியர் கலாசாலைகள் போன்றவற்றின் ஊடாக அவங்களுக்கு வேலைவாய்ப்பு மட்டும் இருக்கு. ஏனைய பட்டதாரிகள் தெருவில் நிற்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இன்றைய இந்த அரசாங்கம் அல்லது இவ்வளவு காலம் இருந்த அரசாங்கம் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். காரணம் என்னென்று சொன்னால் அவர்களுடைய தேர்தல் காலங்களில் அவர்களுக்கு ஓட் தேவைன்றதுக்காக எங்களை அடக்கி அவங்களுடைய டைம் வரைக்குள்ள எங்களுடைய கோரிக்கையை நாங்கள் முன்வைத்து ரோட்டில் நின்று கத்தி நாங்கள் ஆர்ப்பாட்டங்கள் செய்து ஒரு கோரிக்கையை முன்வைக்கல தாங்கள் தர்றோம் என்று சொல்ற வாக்குரிமையை கொடுக்கல எங்களோட பட்டதாரிகள் அவங்களுக்கு பின்னால் போவாங்கன்னு சொல்ற கனவுகள் அவங்களுக்கு மெய்ப்படணும்ன்றதுக்காகவே எங்களுடைய பட்டதாரிகளை பின்தங்க வச்சு ஒரு போராட்டங்கள் வழியிலாக அவங்களுக்கு கோஷங்கள் எழுப்பி கத்த விடுறது சூழ்நிலை அல்லது ஒரு மரபை இந்த அரசாங்கம் கட்டியெழுப்பி கொண்டிருக்கு. இலங்கையில் வருடாந்த பிறப்பு வீதம் வீழ்ச்சியடைந்துள்ள நிலையில் இறப்புகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக ஸ்ரீலங்கா பதிவாளர் நாயக திணைக்களம் தெரிவித்துள்ளது. 2020ஆம் ஆண்டிலிருந்து இறப்பு வீதம் அதிகரித்துள்ளதாக ஸ்ரீலங்கா பதிவாளர் நாயக திணைக்களத்தின் சிரேஷ்ட பிரதிப்பதிவாளர் நாயகம் சட்டத்திரணி லக்ஷிகா கனேபுல தெரிவித்துள்ளார். இலங்கையில் கடந்த 2000ஆம் ஆண்டுக்கு முன்னர் வருடாந்த பிறப்புகளின் எண்ணிக்கை 3,25,000 காணப்பட்டதாக ஸ்ரீலங்கா பதிவாளர் நாயக திணைக்களத்தின் சிரேஷ்ட பிரதி பதிவாளர் நாயகம் சட்டத்தரணி லக்ஷிகா கனேபுல தெரிவித்துள்ளார். எனினும் தற்போது அந்த எண்ணிக்கை 2,80,000 குறைவடைந்துள்ளதாக அவர் கூறியுள்ளார். அத்துடன் 2020ஆம் ஆண்டுக்கு முன்னர் இறப்புகளின் எண்ணிக்கை 1,40,000 காணப்பட்ட நிலையில் அந்த எண்ணிக்கை தற்போது 1,80,000 அதிகரித்துள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த நிலைமை இலங்கையின் சனத்தொகை வளர்ச்சியில் பாதகமான தாக்கத்தை ஏற்படுத்தும் என அவர் எச்சரித்துள்ளார். பொருளாதார நெருக்கடி காரணமாக உரிய நேரத்தில் சிகிச்சை பெற்றுக்கொள்ள முடியாமல் பல்வேறு நோய் நிலைமைகளுக்கு ஆளாகுதல் மற்றும் மனநல பிரச்சினைகள் உள்ளிட்ட காரணங்களால் இலங்கையில் மரணங்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது. இந்திய கடலோர காவல்துறையினரால் கைப்பற்றப்பட்ட 600 கோடி ரூபாய் பெறுமதியான போதைப் பொருட்கள் இலங்கைக்கு கடத்தப்படவிருந்ததாக விசாரணைகளின் போது தெரிய வந்துள்ளது. பாகிஸ்தானில் இருந்து குறித்த போதைப் பொருள் இலங்கைக்கு கடத்தப்படவிருந்ததாக கூறப்படுகிறது. இந்திய கடலோர காவல் படையினரால் 600 கோடி ரூபாய் பெறுமதியான போதைப் பொருட்களுடன் பாகிஸ்தானின் படகொன்று நேற்று கைப்பற்றப்பட்டது. இந்திய கடலோர காவல் படையினர், பயங்கரவாத எதிர்ப்பு படை மற்றும் போதைப் பொருள் கட்டுப்பாட்டு பணியகம் இணைந்து மேற்கொண்ட தேடுதல் நடவடிக்கையின் போது இந்த படகு கைப்பற்றப்பட்டுள்ளது. இதன்போது படகிலிருந்த 14 பேரையும் இந்திய கடலோர காவல் படையினர் கைது செய்துள்ளனர். இந்த போதைப் பொருட்கள் சுமார் 86 கிலோ நிறையுடையவை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கைதானவர்கள் மேலதிக விசாரணைகளுக்காக குஜராத்தில் உள்ள போர்பந்தர் மாவட்டத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டுள்ளனர். போதைப்பொருள் இந்தியாவிற்கு கொண்டு செல்லப்பட்டதாக முதலில் சந்தேகம் வெளியிடப்பட்ட நிலையில் இலங்கைக்கு கொண்டு செல்லப்படவிருந்ததாக விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. தமிழ் தேசிய கூட்டமைப்பின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஈழவேந்தன் 91 வயதில் கனடாவில் காலமாகியுள்ளார். உடல்நலக்குறைவு காரணமாக கனடா டொரண்டோ வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் காலமாகியுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அவரின் மறைவிற்கு பலரும் இரங்கல்களை வெளியிட்டு வருகின்றனர். கனகேந்திரன் என்ற இயற்பெயர் கொண்ட அவர் தனது பெயரை ஈழவேந்தன் என மாற்றிக்கொண்டார். இலங்கையில் இடம்பெற்ற கலவரங்கள் காரணமாக 1981ஆம் ஆண்டில் இவர் தமிழ்நாட்டுக்கு சென்றிருந்தார்.
அங்கு தமிழீழ விடுதலை புலிகளுக்கு மருந்துகள் கொள்வனவு செய்தார் என்ற குற்றச்சாட்டில் இவரும் வேறு 4 பேரும் 1997 ஆண்டு சென்னையில் வைத்து கைது செய்யப்பட்டனர். 1999 ஆண்டில் இவர்கள் அனைவரும் விடுவிக்கப்பட்ட நிலையில் ஈழவேந்தன் 2000 ஆண்டு டிசம்பர் 4 இலங்கைக்கு நாடு கடத்தப்பட்டிருந்தார். இதனைத் தொடர்ந்து 2004 ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தேசிய பட்டியல் உறுப்பினராக ஈழவேந்தன் நாடாளுமன்றத்திற்கு தெரிவாகியிருந்தார். எனினும் 3 மாதங்களுக்கு மேலாக நாடாளுமன்றத்திற்கு செல்லாத நிலையில் அவரின் நாடாளுமன்ற உறுப்புரிமை பறிக்கப்பட்டிருந்தது. இதனையடுத்து இலங்கையிலிருந்து புலம்பெயர்ந்து கனடாவில் குடியேறிய நிலையில் உடல் நலக்குறைவு காரணமாக மரணமாகியுள்ளார். முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு பகுதியில் இருந்து யாழ்ப்பாணம் நோக்கி பயணித்த அரசு பேருந்தில் கசிப்பு கடத்திய 2 தருமபுரம் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். குறித்த சந்தேக நபர்கள் 2வரையும் கிளிநொச்சி நீதிமன்றில் முற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை தருமபுர காவல்துறையினர் முன்னெடுத்துள்ளனர். முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு பகுதியிலிருந்து யாழ்ப்பாணம் நோக்கி பயணித்த இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்தில் கசிப்பு கடத்தப்படுவதாக தர்மபுரம் காவல்துறையினருக்கு தகவல் கிடைத்துள்ளது. இதனையடுத்து பேருந்து இடைமறிக்கப்பட்டு சோதனை மேற்கொள்ளப்பட்ட நிலையில் சூட்சுமமான முறையில் பயணப்பொதியில் மறைத்து வைக்கப்பட்ட நிலையில் 45 லிட்டர் கசிப்பு கைப்பற்றப்பட்டுள்ளது. கசிப்பு கடத்திய குற்றச்சாட்டில் சந்தேக நபர்கள் 2வரை காவல்துறையினர் கைது செய்ய முற்பட்ட போது ஒருவர் தப்பிச் செல்ல முயற்சித்த நிலையில் அவரும் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த கசிப்பு விஸ்வமடு பகுதியிலிருந்து யாழ்ப்பாணம் கொண்டு செல்லப்படவிருந்ததாக ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் 2வரையும் கிளிநொச்சி நீதிமன்றில் முற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை தர்மபுர காவல்துறையினர் முன்னெடுத்துள்ளனர். செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். பொது வேட்பாளர் விவகாரம் தமிழ் மக்களின் தேசிய அபிலாசைகளை வெளிப்படுத்தும் களம் என்கிறார் ஸ்ரீதரன். இலங்கையில் அதிகரிக்கும் இறப்பு வீதம் சனத்தொகை வளர்ச்சியில் பாதகம் என எச்சரிக்கை. வேலைவாய்ப்பை வழங்குமாறு கோரி பட்டதாரிகள் யாழில் போராட்டம். ஆளுநர் ஊடாக ஜனாதிபதிக்கும் மனு. ஆபாச காணொளி சர்ச்சையில் சிக்கிய இந்திய முன்னாள் பிரதமர் குடும்பம். மோடியின் மௌனம் குறித்து காங்கிரஸ் கேள்வி. ரஃபா நகர் மீதான இஸ்ரேலின் படை நடவடிக்கையை அமெரிக்கா தடுக்க வேண்டும். பாலஸ்தீன ஜனாதிபதி கோரிக்கை. இத்துடன் ஐபிசி தமிழ் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.